வணக்கம் சென்னைப்பட்டினம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா டிரைவிங் கிளாஸோட 6வது பார்ட்டு. இதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏசியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து வீடியோ போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஹெட்லைட் போட்டாச்சு, அதுக்கப்புறம் ஏசி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் கழித்து வந்து ஏசி போடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆகும். பாருங்கள், ஏசி வந்து ஜஸ்ட் இந்த அவ்வளோதான், இது ஆன் பண்ணாலே ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏசியோட கம்ப்ரஸரோட சுவிட்ச் வந்து இது எல்லா கார்லேயும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் இருக்கும் பாருங்கள். இதுதான் ஏசி கம்ப்ரஸர் சுவிட்சு. இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஏசி ஆஃப் ஆகிடும். வெறும் ஃபேன் மட்டும்தான் ஓடும், வெறும் காற்று மட்டும்தான் வரும், கூலிங் வராது. இப்போ வந்து இது போட்ட உடனே கம்ப்ரஸர் ஆன் ஆகிடும், கூலிங்கும் வந்துடும். இப்போ வந்து நீ வந்து வண்டி மூவ் பண்ணு. இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னா பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து கூலிங் அதிகமாக கொடுக்கறதுக்கு. நீங்கள் கூலிங் கொஞ்சம் வந்து குளிர்காலமாக இருக்குது, கூலிங் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் மீடியமாக இருக்கிறதுல வச்சுக்கலாம். நடுவில் வச்சிங்கன்னா மீடியமாக இருக்கும். இல்லை நான் வந்து ரொம்ப இப்போ ஊட்டி இல்லை அந்த மாதிரி கொடைக்கானல் அந்த மாதிரி பிளேஸில் இருக்கீங்க, ரொம்ப மழைக்காலம் இல்லை பனிக்காலம் அப்படின்னும் போது அந்த டைமில் வந்து இந்த பாருங்க ரெட்டு அதில் வச்சுக்கிட்டோன்னா ஹீட்ரு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வண்டி ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னும் போது மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஏசி சுவிட்சு ஆஃப் பண்ணிடணும். ஏசி சுவிட்சு, லைட்டெலாம் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஏசி சுவிட்சு வந்து ஆனில் இருக்கும்போது கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்து கம்ப்ரஸர் வந்து ப்ராப்ளம் வரும், ஏசி வந்து ப்ராப்ளம் வரும். அதனால் ஏசி சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணுப்பா. அவ்வளோதான், ஏசி போட்டதுக்கப்புறம் அதுதான். இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏசி வந்து இந்த மாதிரி 1ல் வச்சுருக்கிறேன், நான் வந்து 2ல் வச்சுருக்கிறேன், கம்மியாக வச்சுதான் எனக்கு வந்து கம்மியாக டீசல் ஆகுது, அதிகமாக வச்சா அதிகமாக டீசல் ஆகும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த 1, 2, 3, 4ன்றது வந்து வெறும் ஃபேனு மட்டும்தான், ஏசி கம்ப்ரஸர் கிடையாது. ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகிட்டாலே கம்பல்சரி அதுக்கு ஒன்றான டீசல் வந்து வலிச்சிரும். இதில் வந்து 1, 2, 3 அப்படிலாம் கணக்கு கிடையாது. இது வந்து என்னென்னா வெறும் கம்ப்ரஸர் மட்டும்தான். இந்த சுவிட்ச் வந்து 1, 2, 3, 4 இருக்கிறது வந்து ஃபேனு ஸ்பீடு. அதாவது இங்கே தான் வந்து இந்த இடத்துல வந்து ப்ளோயர் ஃபேன் இருக்கும், அந்த ஃபேனோட ஸ்பீடு தான் அது. ஏசி வந்து சுவிட்ச் வந்து இது கம்ப்ரஸர் ஆன் ஆகிட்டு ஏசி ஆன் ஆகிட்டு ஃபேன் மூலமாக நமக்கு எடுத்து கொடுக்குறது தான் இந்த சுவிட்சு. இதில் வந்து நீங்கள் 1ல் வச்சுருந்தா டீசல் கம்மியாகும், 4ல் வச்சுருந்தா டீசல் அதிகமாகும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் 1ல் வச்சுருந்தாலும் அதான் டீசல் ஆகும், 4ல் வச்சுருந்தாலும் அதுதான் டீசல் ஆகும். ஏன்னா வந்து இது வந்து ஃபேனு மட்டும்தான், இது வந்து ஏசி சுவிட்சு கிடையாது. இது நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து 1ல் வச்சிங்கன்னா கம்மியாகும் டீசல், 2ல் வச்சுருந்தா கம்மியாகும்னு ஒரு தப்பான இது வந்து புரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ அது கிடையாது. அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த சுவிட்சு, இது என்னென்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்க்கு மட்டும் போகிற மாதிரி ஒரு ஐக்கான் போட்டுருக்காங்க பாருங்கள். இது மோஸ்ட்லி எல்லா கார்லேயும் இருக்கும், இது எல்லாமே மேனுவலாக எல்லா கார்லேயும் இருக்கிறது தான். இது வந்து ஃபேஸ்க்கு மட்டும் வேணும் அப்படின்னா இது வந்து காலுக்கும் ஃபேஸுக்கும் வர்ற மாதிரி. அடுத்தது இது வந்து காலுக்கு மட்டும் வர்ற மாதிரி, அதாவது ஏசி வந்து காலுக்கு மட்டும் வர்ற மாதிரி. இது வந்து எப்படின்னா இப்போ மழையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சுவிட்ச் இருக்குது பாருங்கள், இது எப்படின்னா மழையில் இல்லைனா பனியில் வந்து இந்த வந்து மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் இந்த மிரரில். ஸோ இந்த கண்ணாடியில் வந்து மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகும், அதை போக்குறதுக்கு தான் அந்த சுவிட்சு. ஸோ இது வந்து நம்ம ஹீட்ரு, இது வந்து கூலிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹீட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒன்று சொல்லணும். அது என்ன அப்படின்னா நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஏசியை நம்ம பயன்படுத்துகிறத பொறுத்த வரையும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஏசி ஆன் பண்ணிட்டீங்க, இப்போ பாருங்கள் இது என்ன அப்படின்னா இதுதான் வந்து ஏர் சர்க்குலேஷன் சொல்லிட்டு சுவிட்ச். இந்த படம் ஐக்கான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து ஆனில் இருந்ததுன்னா நம்மளோட ஏர் வந்து காருக்குள்ளே இருக்கிற காற்றை வந்து அந்த காற்றை வந்து ஏசி வந்து வலித்து அதை வந்து கூலிங் பண்ணி கொடுக்கும் இந்த சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது. ஸோ நம்ம நீங்கள் ஒரு 2 hours இல்லை 3 hours நீங்கள் வந்து
2 hours இல்லை 3 hours நீங்கள் ரன்னிங்கில் தொடர்ந்து வண்டி ஓட்டிட்டுறீங்க அப்படின்னா அந்த சுவிட்ச் நீங்கள் ஆனில் இருக்கும்போது என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளேயே வந்து கார் வந்து சர்க்குலேஷன் ஆகி நம்மளோட வந்து நம்ம சுவாசிக்கணும் இல்லைங்களா கார்பன் டை ஆக்சைடு, அதுவே காருக்குள்ளே நிறைய இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம மறுபடியும் சுவாசிக்கும் போது பயங்கரமாக சோர்வாகும், பயங்கரமாக டயர்ட்னஸ் ஆகும், சீக்கிரமாக தூக்கம் வரும். நிறைய பேர் கொஞ்சம் தூரம் போனோடனே தூக்கம் வர்றதுக்கு காரணம் அதுதான். இப்போ ஒரு 4 பேர் உட்காந்துருக்கோம், அந்த பாருங்கள் காரில் வந்து 4 பேர் உட்காந்துருக்கோம் அப்படின்னும் போது 4 பேரும் ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி நம்ம அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற காற்றையே சுவாசிச்சோன்னா கம்பல்சரி எல்லாருக்குமே வந்து டயர்ட்னஸ் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், லாங் போகிறவங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை அந்த சுவிட்சை மட்டும் வந்து கொஞ்சம் நேரம் இந்த பாருங்கள் இந்த சுவிட்சை ஒரு 1/4 மணி நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஏசி யூஸ் பண்ணுங்கள். வெளியில் இருக்கிற காற்றை வந்து உள்ளுக்குள்ளே இழுத்து நமக்கு வந்து ஃப்ரெஷ் ஏராக வந்து நமக்கு கொடுக்கும். ஆக்சிஜன் வந்து ஃபுல்லாக வெளியே இருக்கிற ஏர் வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு ஃப்ரெஷ் ஏராக கொடுக்கும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி இது வந்து ஏசியில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏசியை பற்றி அவ்வளோதான். ஆன் பண்ணான்னு கேளு முதல்ல. ஆன் பண்ணடா, யாராவது பேசுகிறேன் டேரக்டர் ஆன் பண்ணியா? எதுனா கையை காட்டி விடு. இறாண்டா. ஏசியை பற்றின விஷயங்கள்லாம் அவ்வளோதான். ஏசியை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்க, மெயின்டெனன்ஸ் பார்த்துங்க, கேஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராசுமணி.